வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ரிவ்யூ ஆஃப் ஐசிசி விமென்ஸ் T20 வேர்ல்டு கப்போட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம். இப்படின்னு கதம்னு காட்டுறாரு ஒருத்தர். பட் ஆனா கதம்னு காட்டுறதுக்கு முன்னாடி ப்ரிவியூல எவ்வளவு கொடுத்தாரு? 75 இல்ல சாரி 73. ரொம்ப அக்ரெசிவான ஒரு பேட்டிங் ஆடினீங்க அன்னைக்கு ப்ரிவியூல. பட் அகெயின் சவுத் ஆப்பிரிக்கா சும்மா கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பவர் ஹவுஸ் டீம் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல. பட் ஆனா செகண்ட் பெஸ்ட்னு சொல்றீங்க, இவங்களையே ஆஸ்திரேலியா அதோட கதையா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு டஃப் லாஸ் ஃபார் இந்தியா. டேக் அஸ் த்ரூ உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ். ரைட் ஃப்ரம் டாஸ் பிச்சு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா பிடா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது. தாட்ஸ்? ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் எவ்வளவுன்னு சொன்னீங்க? எனக்கு ஞாபகம் இல்ல, தயவு செஞ்சு சொல்லிடுங்க. 170. இவங்க எவ்வளவு அடிச்சாங்க? 170, 158 கரெக்ட். எத்தனை பால்ல ஸ்பேர் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா? சவுத் ஆப்பிரிக்கா 5 பால்ஸ் ஸ்பேரா? 12. நான் சொன்ன அந்த 12 ரன் கூட அடிச்சிருந்தா ஒரு சான்ஸ் இருக்குமா? கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருக்கும், டெஃபினெட்லி. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லாம இங்கிலாந்துக்கு நீங்க போனீங்கன்னா இந்தியா மாதிரி உங்களுக்கு பால் நிறைய திரும்பாது, நிக்காது, பவுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், நிறைய கட்டு ஸ்வீப்பு ஆடுவாங்க அப்படின்னு சொன்னோம். இவங்க திருப்பி என்ன பண்ணாங்க? 2 ஃபாஸ்ட் அருந்ததி ரெட்டி எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அருந்ததி ரெட்டி பேட்டிங் ஆடுவாங்கன்னு. ஓகே, நந்தினி சர்மாவும் குயிக்கு கிடையாது, இஸ் அ டீசன்ட் ஃபாஸ்ட் பவுலர். அங்க என்ன சொன்னோம்? மாரிசான் காப் விட்டு 2 பக்கமும் நகர்த்துவாங்க. ஷப்னிம் இஸ்மாயில், ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் இன் உமன்ஸ் கிரிக்கெட். அயபோங்கா காக்கா 12 ஓவர் ஆஃப் குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலிங். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐ குடன்ட் பிலீவ் மை ஐஸ் ஆன் ஒன் திங். ராதா யாதவ் எப்படின்னா ஒரு விரலால பிடிப்பாங்க கேட்ச். நிறைய டைம் ராதா யாதவ சப்ஸ்டிடியூட் ஃபீல்டரா சும்மாவே கொண்டு வராங்க. ஏன்னா இஸ் அ லைவ் ஒயர் இந்த ஃபீல்டு. அந்த ஃபர்ஸ்ட் கேட்சை விட்டு டைவ் நேரா வர்ற கேட்சை விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீல்டு டைவ் அடிச்சு தடுத்தாங்க பாருங்க, அங்கதான் மேட்சே போச்சு அவங்களுக்கு. இன்னொன்னு சொல்றேன், வாட் எவர் இட் இஸ், ராதா யாதவ் கேட்ச் விட்டாங்க. இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் பிரேமா ரவாத்திஸ் கொஞ்சம் ஸ்லோ த்ரூ த ஏர். Okay, I was expecting Radha Yadav to play. If you don't have confidence in Radha Yadav, it should have been Renuka Singh Thakur. டெத் ஓவர்ஸ் எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் டெத் ஓவர்ஸ்ல பிரிடாமினன்ட் ஸ்பின்னை வச்சுன்னு போக முடியாதுன்னா, உமன்ஸ் கிரிக்கெட்ல அது பவர் பிளேக்கு அப்புறமும் முடியற வரைக்கும் 4 பேர் தான் 30 yard சர்க்கிள் வெளியில இருக்க முடியும், 5 பேர் கிடையாது. தீப்தி சர்மா ரவுண்ட் விக்கெட்ல இருந்து ஆஃப் ஸ்பின்னர் ஸ்பின்னிங் இன்டு த ரைட் ஹேண்டர் ரவுண்ட் விக்கெட்ல இருந்து 4 பேரை லெக் சைடுல வச்சுட்டு போலிங் போடுறாங்க. ஓகே, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது டு ஏ பவர் ஹிட்டிங் டீம் who has got a capability to clear that 65-67 meters with precision. ஓகே, 170 இங்க வின்னிங் ஸ்கோரு. டாஸை வின் பண்ணிட்டு பேட்டிங் ஆடணும் அப்படின்னு சொன்னோம், கரெக்டா பண்ணாங்க. ஓகே, இப்ப பிரேக்கப்ஸ் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 45 for 1 சொன்னோம். இந்தியா 59 for 2, சவுத் ஆப்பிரிக்கா 25 for 2. அங்கேயே முடிஞ்சிச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட கேம். அதுக்கப்புறம் இவங்களால ஏன் பெனட்ரேட் பண்ண முடியும்னா, தீப்தி ஸ்லோ த்ரூ த ஏர், பிரேமா ஸ்லோ த்ரூ த ஏர். உங்களுக்கு இருக்கிற ஒரே கன் போலரு ஸ்ரீசரணி அண்ட் ஷி டெலிவர்டு. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இவங்களும் தீப்தியும் எக்ஸ்பென்சிவா போயிட்டாங்க, இவங்களும் எக்ஸ்பென்சிவா போயிட்டாங்க பிரேமாவும். அண்ட் தே ஹாவ் டு ஃபோர்ஸ்ஃபுல்லி போல் ஷெஃபாலி வர்மா 4 overs when you have 2 front line bowlers according to you, that is அருந்ததி அண்ட் இவங்க நந்தினி சர்மா. 10 ஓவர்ல என்ன சொன்னோம்? 75 for 2, இந்தியா 82 for 3, 7 ரன் கூட, 1 விக்கெட்டு ஸ்பாட் ஆன். சவுத் ஆப்பிரிக்கா 59 for 2, 16 behind. 15 ஓவர்ல 115 for 3, எந்த பேஸ்லயும் அடிக்க கூடாது, 1 விக்கெட்டு மேல விடக்கூடாதுன்னு சொன்னோம். இந்தியா 15 ஓவர்ல நம்ம சொன்னது 115 for 3, இந்தியா 116, 1 ரன் கூட for 5. சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு? 111 for 2. அதனாலதான் என்ன சொன்னோம், அந்த 115 for 3ல இந்த கடைசியில 55 ரன் வரும்னு சொன்னோம். அன்பார்ச்சுனேட்லி இந்தியா லாஸ்ட் கிரீம் ஆஃப் தேர் பேட்டிங். இன்னைக்கு ரிச்சாக்கு படல.
They scored 42 for 2. South Africa scored 50 for 2. எங்க இந்த டிஃபரன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா கடைசியில தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எடுத்தோடனே மாரிசான்கா பயங்கரமா பாட்னாங்க வச்சு. வெரி ஃபர்ஸ்ட் பால் ஸ்மிருதி மந்தானா அப்படியே டவுன் த ட்ராக் இறங்கி வந்து ஒரு ஃபிளிக் அடிச்சாங்க. ஆஹா அப்படின்னு நினைச்சேன். கரெக்டா அப்படிதான் மாரிதான் காப்ப ஆடணும். இப்ப நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்விங் போலர்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணும், ஒரு 2 அடி மேல நிக்கணும்னு. அந்த மாதிரி ஆடிட்டு அவங்க இறங்கி வராங்க அப்படின்னு விக்கெட் கீப்பர் உள்ள வராங்கன்னு ஒண்ணு, ஓ மாரிதான் காப் மாதிரி ஒரு போலர் லேப் ஆடுற, யாஸ்திகா பாட்டியா வேற வந்து லேப் ஆடினாங்க, கேட்ச் விட்டாங்க அந்த சினோலா ஜாப்தா விக்கெட் கீப்பரை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு செம்ம பால் வந்துருச்சு உங்களுக்கு ஷஃபாலி வர்மாக்கு. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. பாவம் ஜெமிமா ரோட்ரிகஸ் வந்து ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தட் இஸ் வேர் உங்களுக்கு வந்து அந்த கடைசி 5 ஓவர் பர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கல. ஃப்ரம் 25 for 2 உங்களுக்கு தேவர் இன் சச் அ கமாண்டிங் பொசிஷன் வித் பவர் பிளே கான். அதுக்கப்புறம் வித் ஸ்ரீசரணி போலிங் ஸ்லோ வெல். இவங்களோட ஒரே ப்ராப்ளம் இவங்களுக்கு எங்க போச்சு அப்படின்னா அந்த டிராப்டு கேச்சஸ் அண்ட் தே டோன்ட் ஹேவ் தட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இப்ப இன்னொரு கணக்கு சொல்றேன் பாருங்க. இந்தியா வந்து 14 ஓவர் ஆஃப் ஸ்பின் போட்டிருக்காங்க. இந்தியா 14 ஓவர் ஆஃப் ஸ்பின். 14 ஓவர்ல இந்தியா வந்து 111 ரன்னு, 4 விக்கெட். ஓகே, 7.92 எக்கானமி. சவுத் ஆப்பிரிக்கா 14 ஓவர் பேஸ் போட்டிருக்காங்க, 102 ரன்ஸ், 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, 7.28 எக்கானமி. ஓகே, இதுல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த டிஃபரன்ஸ். இப்ப பாருங்க, காப் 4 overs 2 for 27, ஷப்னிம் இஸ்மாயில் 4 overs 2 for 28, நரேன் டிக்லருக்கு 2 overs 1 for 16, அயபோங்கா காக்கா 4 ஓவர்ஸ்ல 1 for 31. அவங்களோட ஒரு ஸ்பின்னர் அந்த நான் குழுலேக்கா எம்லாபாவும் 4 ஓவர்ல 33 ஒரு விக்கெட் போட்டு போயிட்டாங்க. எங்க அடி வாங்கினாங்கன்னா அந்த க்ளோவி ட்ரையான பவர் பிளேல கொடுத்தாங்க. பேடமோ அது 4th ஓவர்ல கொடுத்து ஒரு 16 ரன் போச்சு. அதனால 2 ஓவர்ல 23. இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தினி சர்மா வந்து 2 ஓவர்ல 2.1 overs 17 ரன்ஸ் நோ விக்கெட். அருந்ததி 3 ஓவர்ல 29 ரன் நோ விக்கெட். அங்கதான் இவங்களுக்கு மேட்ச் போச்சு. முன்னாடியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணது ரொம்ப சிம்பிள். இங்கிலாந்துல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உங்களுக்கு டெத் ஓவர்ஸ்ல இல்ல, பவர் பிளேல வந்துட்டு அந்த த்ரஸ்ட கொடுக்கலன்னா கஷ்டப்படுவீங்கன்னு. ஈவன் தோ த ஸ்பின்னர்ஸ் கேவ் த த்ரஸ்ட் இன் பவர் பிளே, தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இட் வாஸ் ஃபவுண்ட் வாண்டிங். வித் கிரவுண்ட் ஃபீல்டிங் பிரில்லியண்டா பண்ணாங்க, என்ன சேட்ச்லாம் பண்ணாங்க. ஜெமிமாலாம் புலி மாதிரி பாஞ்சாங்க. பட் த 2 catches that has been dropped. இன்னொரு கேட்ச் விட்டாங்க, ஒரு ஸ்வீப் கேட்ச் 6 போச்சு, அது ரொம்ப கஷ்டம். பட் ராதா விட்ட 2 கேட்ச் லட்டு கேட்ச். என்னை பொறுத்த வரைக்கும் யூ கேனாட் அஃபோர்ட் டு மிஸ் அவுட் த சான்சஸ். India had got all the advantage. They won the toss. They eased to 59 for 2 in power play. அதுக்கப்புறம் they were 12 runs short and the fast bowlers were found wanting. இப்போ ஒரே ஒரு இது என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா will also beat நெதர்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா will also beat பங்களாதேஷ். ஒன்னே ஒன்னு என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்காவால இந்தியாவோட நெட் ரன் ரேட்டை பிடிக்கவே முடியாது. இந்தியா இஸ் ஆல்சோ பிளேயிங் பங்களாதேஷ், அவங்களே ஒரு மார்ஜின்ல அடிச்சிருவாங்க. இந்தியா ஹேஸ் டு பீட் ஆஸ்திரேலியா. இந்தியா ஆஸ்திரேலியாவை அடிச்சா தான் உள்ள போக முடியும். தட் இன் மை ஒப்பீனியன் இஸ் அ ஹிமாலயன் டாஸ்க். விக்கி, ஓவர் டு யூ. கண்டிப்பா இந்தியா வந்து நெக்ஸ்ட் எந்த கேமையும் தோக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு அறிகுறியுமே இருக்கக்கூடாது. பிகாஸ் ரன் ரேட் படி பிளஸ் 2.511 இருக்காங்க இந்தியா, அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா -0.546 இருக்காங்க. ப்ராபப்ளி நீங்க சொல்ற மாதிரி ஆஸ்திரேலியா வந்து 6 பாயிண்ட்ல இருக்காங்க ஆல்ரெடி. இட் வில் பாயில் டவுன் டு இந்தியா ஆர் சவுத் ஆப்பிரிக்கா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரன் ரேட் தான் நான் நினைக்கிறேன். பீடா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? பட் அகேன் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வாட் மேட் த டிஃபரன்ஸ் வாஸ் ஃபாஸ்ட் பவுலிங். 100% மீடியம் பேஸ். நம்ம எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணமோ. எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம், சவுத் ஆப்பிரிக்கன் விமென்ஸ் டீம் வந்து பீடாக் ஸ்பீக்ஸ் பாக்குறாங்களா ரெகுலரா? இல்ல இந்த மாதிரி வந்து நீங்க கொடுக்குற இல்ல இதெல்லாம் பாக்குறாங்களா, மெட்ரிக்ஸ் எல்லாம் பாக்குறாங்களா? இல்ல ஆர் யூ ஆல்சோ ஹேவ் ஒர்க்ட் வித் a lot of women cricketers who are also in this squad, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்குவாட்? ஏன் கேக்குறேன்னா, ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட வந்த மாதிரி இருந்தது. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஸ்பின் போட்டா இந்தியாவும் பெட்டரா ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ்ன்றதுனால நிறைய மீடியம் பேஸ் கொடுத்தாங்க.
க்ளோயி ட்ரையான் வந்து நீங்க கொடுத்தது அப்சல்யூட்லி தப்பு. 2 ஓவர் 23 ரன், அந்த தப்பை சரி பண்ணாங்க. எம்லாபாவை எப்ப வேணுமோ யூஸ் பண்ணாங்க. நாடின் டி கிளார்க்கும் வந்து சூப்பரா போலிங் போட்டாங்க. அயபோங்கா காக்காவும் வந்து பிரில்லியண்டா போலிங் போட்டாங்க. மாரிசான் கேப்பும் ஷப்னி மிஸ்பாயில் பத்தி நான் பேசவே வேணாம். வேற லெவல் ஷப்னி மிஸ்பாயில் அந்த விக்கெட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் விக்கெட், சான்ஸே கிடையாது. விமென்ஸ் கிரிக்கெட்ல இந்த மாதிரி வந்து ஆர்ச்சர் இப்படி நாம பேசின மாதிரி இப்படி எடுத்துன்னு போற மாதிரி ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க ஷப்னம் இஸ்மாயில் வந்து. சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் ஆல்சோ லுக் வெரி வெரி காம்பாக்ட் பீடாக். நம்ம சொன்ன மாதிரி வீக்னஸ். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல, நீங்க எப்படி வந்து 73-27 கொடுத்தீங்கன்னு நான் இன்னுமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ராபப்ளி ஒரு ஸ்பின் எட்ஜ் மான்செஸ்டர்ல வந்து ஸ்பின் இன்னும் பெட்டரா இருக்குமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால மேபி நீங்க கொடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மாரிசான் கேப், உங்களோட ட்வீட்டை பார்த்தேன் பீடாக். அவங்க விமென்ஸ் ஜாக் கேலிஸ் மாதிரி பேட்டிங் ஆனாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு பிக் மேட்ச் பிளேயரு பிக் மேட்ச்ல என்ன பண்ண முடியும்ன்றத வந்து காட்டினாங்க. தனியா எடுத்துட்டு போயிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. த மொமெண்டம் இஸ் வித் சவுத் ஆப்பிரிக்கா, பட் அகைன் இந்தியா ஹாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு அட்ரஸ். அதுல மெயின் திங் ஃபாஸ்ட் பவுலிங். பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு வருவோம் பீடாக். இப்ப என்ன சிச்சுவேஷன் கடைசியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இஃப் இந்தியா வின்ஸ் ஆல் த கேம்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் லூசிங் டு சவுத் ஆப்பிரிக்கா, இங்க இருந்து வின் பண்றாங்க எல்லா கேமையும் அப்படின்னா கூட நெட் ரன் ரேட் தான் ஒரு ஃபேக்டரா வந்து நிக்க போதா கடைசியில சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவுக்கும்? ஏன்னா ஆஸ்திரேலியா ஐ திங்க் வில் ஈஸ் த்ரூ. இந்தியாவோட தோத்தா கூட குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெட் ரன் ரேட் ஒரு பிக்சரே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா எங்க இருக்காங்க, இந்தியா எங்க இருக்காங்க பாருங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட இந்தியாவோட நெட் ரன் ரேட்டை பிடிக்கவே முடியாது. ஃபார் ஒன் ரீசன், இந்தியா பிளே அகேன்ஸ்ட் பங்களாதேஷ், இந்தியா வில் பீட் பங்களாதேஷ். சவுத் ஆப்பிரிக்கா ஆல்சோ வில் பீட் பங்களாதேஷ். அவங்க வந்து நெதர்லாண்ட்ஸை வந்து ஒரு மிகப்பெரிய மார்ஜின், ஒரு 120 130 ரன்ல அடிக்கணும், இல்லைன்னா ஒரு 10 ஓவர்ல அடிக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு இது. And India has got an advantage of playing on the last day against Australia. The equation is very very simple. India has to beat Australia. அதுல எந்த இதுவுமே கிடையாது. இதுல வந்து நெட் ரன் ரேட்டு அந்த இது காம்ப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. இப்ப ஆஸ்திரேலியா எங்க இருக்காங்க? +4.3ல இருக்காங்க. அவங்க நெட் ரன் ரேட்டை யாருமே பிடிக்க முடியாது. இந்தியா +2.5ல இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா -0.5ல இருக்காங்க. ஸோ டோன்ட் எவர் பிரிங் நெட் ரன் ரேட் இன்டு த பிக்சர் ஹியர். India has to beat Australia no matter what the margin is. ஸோ இப்போ சவுத் ஆப்பிரிக்கா 2 மேட்சையும் ஜெயிச்சாங்கன்னு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 2 மேட்ச் இருக்கு, இந்தியாவுக்கு 2 மேட்ச் இருக்கு. ஸோ 2 மேட்ச் வந்துட்டு இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்னா they will be in par with Australia, they will be in par with South Africa. The top 2 teams which has got better net run rate will qualify. That will be India and Australia. Still Australia will top the group and India will finish second behind Australia. அதனால வந்து இங்க நெட் ரன் ரேட் இது பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது. இந்த நெட் ரன் ரேட்ல நீங்க பிடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் என்னன்னு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ கடைசி மேட்ச் வந்துட்டு இந்தியா தான் ஆடுறாங்க, அந்த லாஸ்ட் லீக் மேட்ச் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒருவேளை இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து பங்களாதேஷ் கிட்டயோ நெதர்லாண்ட்ஸ்கிட்டயோ தோத்தா உங்களுக்கு வந்து வேற மாதிரி போகும். பட் ஐ டோன்ட் சி சவுத் ஆப்பிரிக்கா லூசிங் டு தம். அதாவது இது ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. இது ஏன் வந்து எட்ஜை நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். இங்க வந்துட்டு இந்த பிச்சு இந்த இதுல வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் ஹவ் ஆல்வேஸ் டன் வெல் ஹியர், பட் யூ கேன் நாட் கோ வித் லெஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இந்த கடைசி 2 மேட்ச் இங்க நடந்திருக்கிற மேட்ச்ல 12 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க, 20 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து இந்தியா அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ரீசரணி 4 ஓவர்ல 44ங்க தீப்தி. உங்களுக்கு வந்து இஃப் யூ டேக் இவங்களோட போலிங் அவே, யாரு ஸ்ரீசரணியோட போலிங் அவே, இந்தியா ஸ்பின் லுக் வெரி வெரி பேட் டுடே. தட் இஸ் த ஆனஸ்டி. இப்ப பாருங்க உங்களுக்கு ஸ்ரீசரணி 4 ஓவர்ல 1 மெய்டன், 24 ரன்ஸ், 3 விக்கெட்ஸ், எக்கானமி ஆஃப் 6, பிக்கிங் அப் 3 விக்கெட்ஸ். இன்ஸ்பைட் ஆஃப் தட் 7.92 ஓவரால் கொடுத்துருக்காங்கன்னா தீப்தி 4 ஓவர்ஸ்ல நன் ஃபார் 44, 11 ரன். பிரேமா 2 ஓவர்ஸ்ல 21 at an economy of 10.5. ஓகே, அப்படிங்கும்போது உங்களுக்கு ஷஃபாலி வர்மாவை நீங்க வந்து கணக்குல சேர்க்க கூடாது. ஏன்னா ஷஃபாலி வர்மா இஸ் அ மேக் ஷிஃப்ட் போலர். இந்த மாதிரி ஒரு இதுல இல்ல எனக்கு என்னன்னா
இந்த மாதிரி ஒரு ஹை இன்டென்ஸ் ஹை ஆக்டேன் கேம்ல ஷெஃபாலி வர்மா வச்சு ஃபர்ஸ்ட் ஓவர் ஓபன் பண்றாங்களே, அது என்ன இதுன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. த ஷோஸ் வீக்னஸ் இன் த bowling attack. They don't have the confidence in their medium pacers, so that ஷெஃபாலி has to bowl that அது வந்து எஸ்கேப் ஓவர்னு வாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் T20 வந்து எஸ்கேப் ஓவர், அதை இன்சர்ட் பண்றாங்க. அதுதான் எஸ்பி டாக். அதுதான் எனக்குமே அந்த ஒரு பாயிண்ட சொல்லணும்ன்றது. ஏன்னா ரொம்ப சிம்பிள். அருந்ததி ரொம்ப ஸ்லோ, நந்தினியும் வந்து ரொம்ப ஸ்லோ. அங்க மாரிசான் காப் 120 போடுறாங்க, ஷப்னில் இஸ்மாயில் 125 போடுறாங்க. காக்கா இஸ் நாட் எக்ஸ்பிரஸ் பேஸ், பட் காக்கா இஸ் a வெரி குட் bowler. இந்த டிக்ளர்க் மட்டும்தான் போய் bowling ஃபாஸ்ட் bowler. 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் bowler. ரிமெம்பர் ஐ செட் தட் இட் இஸ் a potent ஃபாஸ்ட் bowling attack அப்படின்னு. ஒன்னே ஐ எக்ஸ்பெக்டட் them to score 170. You score 170 and then you are 25 for 2 in 6 overs na in South Africa's point of view. அதுக்கப்புறம் 145 ரன் அடிக்கணும் 14 ஓவர்ல. இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, that is what a difference of 11 runs will do. And then the second thing is when you தீப்தி வந்து போன 5-star பர்ஃபார்மன்ஸ்யா, தீப்தி பாகிஸ்தானோட வேர்ல்ட் கப் ஃபைனல்ல 5-star பர்ஃபார்மன்ஸ்யா, நீங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. இஸ் brought that World Cup finals to World Cup year, World Cup to World Cup 5 wickets. 4 ஓவர்ல 44. ஸ்ரேயங்கா பாட்டிலுக்கு வந்த ரீப்ளேஸ்மெண்ட் 2 ஓவர்ல 21. she couldn't even finish the quota. Radha Yadav might have dropped 2 catches. That is a different issue, but it's Radha Yadav who should have played ahead of Prema. ஏன்னா உங்களுக்கு that is what exactly is another mistake in my opinion has been done. அருந்ததிக்கு பதில் ரேணுகா சிங் தாக்கூர் ஆடி இருக்கணும். ரேணுகா சிங் தாக்கூர் ஆடி இருந்தாங்கன்னா she should have also bowled the new ball. லாரா உல்ஃபர்ட்டை நீங்க எடுத்துட்டு அது சீக்கிரம் எடுத்துட்டு இந்த மேட்ச் 6 ஓவர்ல 2க்கு நீங்க தோக்குறீங்க அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி your plans are not really up to the mark. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அருந்ததி ரெட்டி கேன் பேட். இவங்க உங்களுக்கு டாப் 6 இந்த மாதிரி அடிக்கலன்னா அருந்ததி ரெட்டியை பிகாஸ் ஷி கேன் பேட்னு நீங்க எடுக்கிறது எந்த பிரயோஜனம் கிடையாது. இட் இஸ் a error actually in the playing 11, but South Africa deserved to win. They were better than India. இல்ல பிடாக், என்னன்னா ஜஸ்டிபிகேஷன் ஃபார் பிளேயிங் பிரேமா ராவத் வந்து ப்ராபப்ளி ஃபுல் ஆல் ரைட் பேட்டிங். க்ளோயிட் ரேயானை தவிர, க்ளோயிட் ரேயானும் ரைட் பேட்டிங் நினைக்கிறேன், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ரைட் பேட்டிங். ஸோ அவங்க கூட எல்லாருமே ரைட் பேட்டிங். அதுக்கு நீங்க why do you want to go with பிரேமா ராவத் where you have a experienced ராதா யாதவ் ஆல்சோ? அவங்கள வந்து சரியா போலிங் போடல, நீங்க அவங்களை பெருசா எக்ஸ்போஸ் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா கூட ஒரு 3வது ஸ்பின்னரா அவங்கள வந்து ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போட வச்ச ராதா யாதவ் கேன் ஆல்சோ ஹிட் பிக் பால்ஸ். ராதா யாதவ் has also been contributing with the bat for RCB. ஸோ நல்ல ஃபீல்டர். பட் அகைன் இன்னைக்கு ஃபீல்டிங் சரியா பண்ணல, 2 கேட்ச் விட்டாங்க. அதெல்லாம் ஒரு சைடு தள்ளி வச்சாலும் காம்பினேஷன் வைஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். லெஃப்ட் நீங்க ஆல்ரெடி நிறைய சொல்லுவீங்க, லெக் ஸ்பின்னரோட கண்ட்ரோலை விட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஃபிங்கர் ஸ்பின் எஸ்பெஷலி கண்ட்ரோல் பெட்டரா இருக்கும் அப்படின்னு இந்தியா மிஸ்ட் ட்ரிக் தேர்ன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி எஸ் பிடாக். Particularly in women's cricket, when you have only 4 fielders outside throughout the game, அப்படிங்கும் போது இன்னைக்கு விக்கெட் எடுத்தது யாரியா? லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஸ்ரீசரணி தானே உங்களுக்கு. இப்ப லெஃப்ட் ஹேண்டர் இல்லன்றீங்க. இப்ப ஆடின 6 பேரும் ரைட் ஹேண்டர். அடுத்த வர்ற டனேக் வண்ணக்கருக்கு ரைட் ஹேண்டர். விக்கெட் கீப்பர் சினோலா ஜாப்தா ரைட் ஹேண்டர். அயபோங்கா காக்கா ரைட் ஹேண்டர். ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னா கடைசியில ஷப்னிம் இஸ்மாயில் மட்டும்தான். அப்படிங்கும் போது நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்ட். ராதா யாதவ் இஸ் ஆல்சோ ரியலி குவிக் த்ரூ த ஏர். ஓகே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வித் த ஸ்டார்ட் வாட் யூ காட் 25 for 2, அப்ப அவங்களுக்கு அந்த பிரஷர் இல்லாம இருந்திருக்கும். ராதா யாதவ் இருந்திருந்தா ஸ்ரீசரணியை போடணும்னு. ஸ்ரீசரணியை டெஸ்பரேட்டா ஏன் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஓவர் உள்ள தள்ளினாங்கன்னா the match was just slipping away. அப்போ வந்துட்டு ராதா யாதவ் நல்லா போட்டிருந்தாங்கன்னா ஸ்ரீசரணியோட இன்னும் 2 ஓவர் டெத்ல நீங்க வச்சிருக்கலாம். ஸ்ரீசரணி இஸ் த ஒன் who bowled in the death and got Naren Declercq out. உங்களுக்கு வந்து சான்ஸே கிடையாது நீங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு. அவங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். the moment the partnership started building after the last 2 early wickets between டாஸ்மன் பிரிட்ஸ் அதுக்கப்புறம் இவங்க அப்படின்னா முன்னாடியே நம்ம சொன்னோம் டாஸ்மன் பிரிட்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் எப்படா வெளியே உட்காந்து வைக்கிறீங்க அப்படின்னு. சொனேலூஸுக்கு பதிலாக அவங்களை கொண்டு வந்துட்டாங்க. நான் எதிர்பார்க்காத ஒன்று டனே வன்னக்கர் இன் பிளேஸ் ஆஃப் த டேலண்டட் கேலா ரனேக்கர். அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர், பட் தே ஃபெல்ட் தட் டனே வன்னக்கர் இஸ் a better player அப்படின்னு. அதனால எந்த இதுவுமே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா ticked all the boxes. India had the advantage of the toss, winning the toss, batting first, getting a blitz start in 6 overs. அது 6 ஓவர்ல 59 வந்துட்டு 14 ஓவர் 100 ரன் அடிக்கிறீங்க விக்கி, அங்க போச்சு. அதுக்கப்புறம் ராங்
பிளேயிங் செலெக்ஷன், குவாலிட்டி ஃபாஸ்ட் bowlers இல்ல. Unfortunately, two blemishes in the field by Radha Yadav. These are all the reasons that cannot be blamed at all. Now they got an upfield task, but still they are in the tournament. அதுதான் வந்துட்டு ஒரே ஒரு இது. They are still in the tournament. If we can beat Australia, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. They will beat Bangladesh. That is going to give confidence. That will give the winning momentum back before taking an Australia. They're going to play in Lords. It is not going to be easy. South Africa will have their nose ahead to breach past India to get into top four at this stage. But you never know in cricket, anything can happen. இல்ல வர்ச்சுவல் பிளே ஆஃப் கேம் தான் ஆஸ்திரேலியாவோட இந்தியாவுக்கு ப்ராபப்ளி. இப்போ என்ன ஒண்ணு பிடாக், பிஃபோர் வி கோ இன் டு ஸ்டம்ப் பிடாக் செக்மெண்ட், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் த்ரோ இன் a ஸ்மால் கொஸ்டின். இந்தியாவோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்பின். அதுதான் இந்தியாவோட இன்னைக்கு டவுன்ஃபாலா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது there has to be some change where ஃபாஸ்ட் bowling ஃப்ரண்ட்ல வந்து இப்போ வந்து ஒரு திங்க் டேங்கா எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க if you can debrief that, it will be very easy for us to understand. இப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த் ஸ்பின் தான், பட் ஆனா கண்டிஷன்ஸுமே ஸ்பின்னுக்கு தான் சொல்லுது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னை வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு டீம் சவுத் ஆப்பிரிக்கா. பட் இவங்களுக்கு அகேன்ஸ்டா உங்க ஸ்ட்ரென்த் ஃபாஸ்ட் bowling இல்ல. ஒருவேளை ரேணுகா சிங் தாக்கூர் ஆடி அவங்களும் சரியா போட மாட்டாங்களோன்ற ஒரு கொஸ்டின் மைண்ட்ல இருக்கிறதுனால தானே அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போலாம் அப்படின்னு. ஃபார் இன் ஆல் ஆனஸ்டி, தயவு செஞ்சு பிரேமா ராவத்தை வந்து தயவு செஞ்சு யாருமே குறை சொல்லாதீங்க ப்ளீஸ். அவங்க வந்து ஒரு ஹை ஆப்டேன் கேமுக்கு வந்து டைரக்டா இறக்குறாங்க. ஒரு லெக் ஸ்பின்னர் கண்ட்ரோல் கம்மியா தான் இருக்கும், அவங்க மேல எந்த தப்புமே கிடையாது. இந்த பிளேஸ்ல ஸ்ரேயங்கா பாட்டீல் ஆடி இருந்தாலுமே இந்தியா would have suffered a loss here 100%. ஏன்னா கண்டிப்பா தோத்திருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. அவ்வளவு ஈஸியாலாம் பிரீஸ் த்ரூ பண்ணிருக்க முடியாது இந்த பேட்டிங் லைனப்ப, எஸ்பெஷலி வித் லாட் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ். என்ன சிவியரா இருந்தாங்கன்னு தெரிஞ்சது ஆஃப் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்கும்போது, அதுவும் அவேல உடனே நீங்க நினைச்ச உடனே யாரையும் கால் ஃபார் பண்ண முடியாது ஒரு ரீப்ளேஸ்மெண்டா. சோ அந்த மாதிரி ஒரு தருணத்துல எப்படி how this is going to work going into the next two games பிடாக்? பங்களாதேஷோட எஸ் ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு டீம் ஷீட்டை வச்சு பார்த்தாலே வந்து கம்பேரிசன்ல வெயிட்டேஜ்ல இந்தியா பெட்டரா இருக்காங்க, ஜெயிச்சிருவாங்க. பட் ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா மேட்ச் அப்போ இல்ல ஸ்ட்ராட்டஜியோ இல்ல வந்து ப்ராப்பர் பிளானிங்கோ இல்லைன்னா சம் அடி வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது எப்படி எடுத்துட்டு போறாங்க இந்தியா? இந்த ஹோல்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளேயே அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? To be very honest with you, Deepti Sharma was bowling negative lines coming from round the wicket, as I said, not attacking. Prema Rawat was under severe pressure when she was taken on. Marizan வந்து ஒரு இன்சைட் அவுட் அடிச்சாங்க பாருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ ப்ராப்ளம் இஸ் ஆல் ஆஃப் அ சடன் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ரேயங்கா பாட்டில் உங்களுக்கு இந்த ஸ்பின் அட்டாக் அவ்வளோ பொட்டன்ட்டா தெரியல இன்னைக்கு. பிகாஸ் தீப்தி வாஸ் bowling நெகட்டிவ் லைன்ஸ், தப்பிச்சு போற லைனு. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் ஃப்ரம் நோவேர் பிரேமா ரவாத் இஸ் ஃபவுண்டிங் எ பிளேயிங் 11 அப்படிங்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் அந்த மும்மூர்த்திகள் ஃபோர்ஸ் வந்து இவங்களுக்கு இல்லை. இவங்களோட ஸ்ட்ரென்த் இதுதான், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. They will definitely try and bring Radha Yadav in place of Prema Rawat. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் they have to bring Renuka Singh Thakur in place of Arundhati Reddy. அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும், வேற வழியே கிடையாது. They have to move forward. They have to believe that they can beat Australia, whom they beat in a mammoth chase, for 330, a record chase in the semi-final game. That is the only way out rather than hanging their head down. அதை பண்ணாங்கன்னா they are going to be in trouble. ஸோ இதில் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா played the better pressure moments better than India. So credit to them. Hard luck for India. The tournament is not over, but all of a sudden looks a little bit far at a distance of getting to the playoffs. பார்ப்போம், நம்ம வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம் ஆஸ்திரேலியா இதுக்கும். விக்கி, if you have anything to add on, or else we can go for the next segment. துபுக்கடின்னு ஸ்டம்ப் பிடாக் கொஸ்டின்ல குதிச்சிடலாம் பிடாக். இன்னைக்கு ஸ்ரீராம் H7297 என்ன கேட்டிருக்காருன்னா, பவர் ஹிட்டர்ஸ் ஸ்லாஷ் ஃபினிஷர்ஸ் ஆர் யூசுவலி டால் வித் வைடர் பேஸ் ஸ்டான்ஸ். If we see the case of Tim David / Pollard, Russell, etc., who are all tall and wider base stance, is there a negotiable factor or it is the way it is? Thank you Prasanna sir and Vignesh. என்ன கேக்குறாருன்னா, டால் ஸ்ட்ராங் பேஸ் வைடர் பேஸ் இருக்கிற எல்லாருமே பவர் ஹிட்டர்ஸா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ பவர் ஹிட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி பேஸை தான் வச்சிருக்காங்க ஸ்டான்ஸ். ஸோ இது வந்து ஒரு நான் நெகோஷியபிள் ஃபேக்டரா? பவர் ஹிட்டர்னால இப்படிதான் இருக்கணுமா, இல்ல அவங்களோட நேச்சுரல் செல்ஃப் அந்த மாதிரி தான் இருக்கா? குட்டியா காலை வச்சு யாரா பவர் ஹிட்டிங் நல்லா பண்றாங்களா? இது நான் கேக்குறேன். அதாவது இப்போ பொலார்டு, டிம் டேவிட்லாம் வைடர் பேஸ் கிடையாது. தட் இஸ் அ ராங் கன்செப்ஷன் பீப்புள் ஹஸ் காட். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க பாருங்க. அவங்க ஹைட்டுக்கு அது வைடர் பேஸ் மாதிரி இருக்கு.
யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் பவுலருங்கும் போது அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஜம்ப் மாறும். குர்னூர் பிராரி கரெக்ட். வந்து ஏன் அவ்வளவு பேஸ் போடுறாருன்னா ஜம்ப் கம்மியா இருக்கு, குதிரை மாதிரி மேல போல பியூட்டிஃபுல்லா ஜம்ப் இருக்கு, அதனாலதான் குயிக்கா போடுறாரு. மெக்கானிக்ஸ் கரெக்டா இருக்கு. டிம் டேவிட்ல ஆலமரத்துல பாதியா, பொலாட்லாம் பனைமரத்துல பாதி. அப்படிங்கும் போது அவங்க இருக்கிற பேஸ் வந்து கரெக்ட் பேஸ், இட் இஸ் நாட் அ ஒய்டர் பேஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் முன்னாடில இருந்தே சொல்லிட்டே இருப்பேன், ஓகே, ஒரு சிலர் பேட்டை இப்படி எடுத்துட்டு போவாங்க, இப்படி எடுத்துட்டு போவே கூடாது. கம்மியான டவுன் ஸ்விங் கீழே பேட்டை வச்சிருக்க ஆண்ட்ரி ரசலா இருக்கட்டும், பொலாடா இருக்கட்டும், டிம் டேவிடா இருக்கட்டும், ஹை பேக் லிப்டே இருக்காது, லோ பேக் லிப்டா இருக்கும். பவர் ஹிட்டிங்கோட கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பவர் ஹிட்டிங்கும் போது when you are trying to contact the ball, that has to be much closer to your upper body and front foot. ஓகே, அங்கதான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட ரிஸ்ட், உங்களோட ஹேண்ட்ஸ், உங்களோட அப்பர் பாடி, ஷோல்டர் பவர் ஜெனரேஷன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்கும். நான் சொல்றதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. பேட்டை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இஃப் த பேட் இஸ் கோயிங் வே அஹெட் ஆஃப் யுவர் அப்பர் பாடி, தட் இஸ் நாட் த ஹிட்டிங் ஜோன். இப்படி மேல போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கீழே இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், ஹேண்ட்ஸ் கீழே இருக்கும். ஹேண்ட்ஸ் கீழே இருக்கும் போது தான் பாட்டம் ஹேண்ட் பவரை ஜெனரேட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் என்ன ஆகும், இவ்வளோ தூரம் நீங்க வைடு பேஸ் வச்சுட்டு ஹேண்ட்ஸ் இங்கேருந்து வந்ததுன்னா என்ன இருக்கும், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வில் பி வெல் அவே அஹெட் ஆஃப் யுவர் ஃப்ரண்ட் ஃபுட்டுங்கும் போது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இங்க இருந்ததுன்னா என்ன இருக்கும், ஹைட் கிடைக்கும், எலிவேஷன் கிடைக்காது. எலிவேஷன் ஹைட் பவர் எப்பவுமே எப்ப கிடைக்கும்னா when at the point of contact how much closer are you, how much your hands are down, அப்பதான் பாட்டம் ஹேண்ட் பவர் ஜெனரேட் பண்ண முடியும், டப்புன்னு அடிக்க முடியும். பொலாட் அடிக்கிறார் பாருங்க, இன்னைக்கு ஒரு 100 அடிச்சாரு. இதுல எம்எல்சில பாத்தீங்களான்னு தெரியல, ஒரு 98 92ல இருந்து போவார் பாருங்க, சும்மா சிட்டுக்குரு அடிக்கிற மாதிரி இப்படி நடிப்பாரு. ஏன் அந்த பாட்டம் ஹேண்ட் பவர் ஜெனரேஷன். சிங்கப்பூர் சித்தப்பா டிம் டேவிட்டும் அதே தான். யாரெல்லாம் பேட்டை இப்படி கதாயுத மாதிரி தூக்கி நிக்கிறாங்களோ, ஜானி பேர்ஸ்டோ, ஜோ ரூட், டவுன் த கிரவுண்ட் அடிக்கவே முடியாது. ஏன்னா என்ன ஆகும், ஹேண்ட்ஸ் வந்து இட் வில் கோ வெல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃப்ரண்ட் ஃபுட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது ஒய்டர் பேஸ் பெருசா வச்சுட்டீங்கன்னா பவர் ஹிட்டிங் இது பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ஸ்பின்னர்ஸை தான் ஒய்டர் பேஸ் வச்சா அடிக்க முடியும், ஃபாஸ்ட் பவுலர்ஸை அடிக்க முடியாது. விக்கி ப்ளீஸ், இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் or else we can give a glittering finish on this game. இல்ல, ஒரு கான்ட்ரடிக்டிங்கா ஒரு பிளேயர் இருக்காரு, சுட்டி குழந்தை சூரியவன்ஷிக்கு பேட் இப்படி போயிட்டு இப்படி வருது, அவருமே பவர் பிளேல பவர் ஹிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் பவர் ஹிட்டரா இல்ல நேச்சுரல் ஸ்வீட் டைமர் ஆஃப் த பால் பீடா? ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க கொஞ்சம் கான்டாக்ட் பாயிண்ட் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி, அவர் ஆனா நல்ல ரீச்ல ஃப்ரண்ட்ல இருக்காரு பிகாஸ் ஆஃப் திஸ் பேக் லிஃப்டா. எங்க அடிக்கிறாரு பாருங்க, ஒரு செக் பண்ணி அடிப்பாரு. எக்ஸ்ட்ரா கவர்ஸ், மிட் ஆஃப், டவுன் த கிரவுண்ட் தான் பவர் ஹிட்டிங். அடிக்க முடியாது. அவர் செக் பண்ணி பால லேட்டா அப்படி அடிப்பாரு. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், அவருக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி வரும், அவர் வந்து இப்படி அடிக்கவே மாட்டாரு. ப்ளீஸ் விஷுவலைஸ் வாட் ஐ எம் சேயிங். அவர் எப்படி அடிக்கிறாரு, பால வெயிட் பண்ணி அப்படியும் பாரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல, அப்படியும் பாரு மிட் ஆஃப் மேல, அப்படியும் பாரு. ஏன்னா இஸ் டிலேயிங் இஸ் ஷாட், ஈவன் தோ he has got a back flip like this, is delaying the shot, his point of contact is close to his front foot. இப்படி அடிக்கவே மாட்டார் சூரியவன்ஷி. நான் சொல்ல போற யோசிச்சு பாருங்க, அந்த கால் ஸ்விங் வரவே வராது. That is a reason. It's the most important thing for your power hitting. It's a point of contact, where the power hitting point of contact lies, hitting the sweet spot of the bat where you get the height and elevation. சொன்ன பிறகு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு பகந்தாரி 29 பால்ல 94 ஃபாஸ்ட் பாலர்ஸ் எப்படி அடிச்சார் பாருங்க, இப்படிதான் அடிச்சாரு. ஸோ இங்க பேட் வரவே வராது. தட் இஸ் ரீசன் த கைஸ் லைக் ஜானி பேர்ஸ்டோ, ஜோ ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா டவுன் த கிரவுண்ட் பெரிய சிக்ஸ் அடிக்கவே முடியாது. மொட்டன் வைப்பாரு பேர்ஸ்டோ, ஷார்ட் ஆம் புல்லு, பிக்கப் புல்லு, எக்ஸ்ட்ரா கோஸ் மேல அடிப்பாரு. டவுன் த கிரவுண்ட் அடிக்கவே முடியாது. ஏன்னா பேட் இங்கே இருந்து வர்றதுனால அங்கதான் அடிச்சாலும் என்ன ஆகும், மேல சுருன்னு கொடை ஏறிடும். நான் சொன்னப்புறம் வைபசூரியோட வன்ஷியோட பாயிண்ட் இது பண்ணுங்க. பட் பாயிண்ட் யூ ரைட் ஸ்பாட் ஆன். இல்ல அதான் பேசிக்கா பீடாக நம்மளுக்கு எல்லாம் புரியாம என்ன சொல்றான், எதிரடி அடிக்கிறவன் தான் பவர் ஹிட்டர், ஸ்ட்ரெயிட்டா வர்ற பால் அப்படியே திருப்பி அனுப்புறவன் தான் பவர் ஹிட்டர்னு. பிரில்லியன்ட் பீடாக். இன்னைக்கும் சுட்டி குழந்தை சூரியவன்ஷி அங்க போட்டு பொலன்னு பொழந்தாரு. ஒரு சின்ன பையனை வந்து எல்லாரும் ஸ்லெட்ச் பண்ணீங்க, அவர் பேட்டால ஸ்லெட்ச் பண்ணிட்டு போயிட்டாரு எல்லாரையும், மொத்த டீமையே. இந்த ஐசிசி விமென்ஸ் T20 டோர்னமெண்ட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்பைஸ்ட் அப் பிடாக். ஏன்னா இந்த ஒரு குரூப் வந்து பயங்கர ஸ்பைசியா மாறி இருக்கு இப்போ. ஏன்னா வர்ற கேம்ஸ் எல்லாம் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங்.
இது வந்து நீங்க போன ப்ரிவியூல சொல்லும்போது இந்த கேமை தோக்குறவங்களுக்கு முள்பாதையா மாறப்போகுது இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. இந்தியா ஹேஸ் ஸ்டில் காட் அ சான்ஸ் டு மேக் ஷூர் தட் தே குவாலிஃபை. முள்பாதையா தான் ஆக போகுதா? ஸ்டில் யூ செகண்ட் பை த தாட் தட் யூ செட்? அதாவது சவுத் ஆப்பிரிக்கா தோத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு 4 செமிஃபைனலிஸ்ட் ஸ்பாட்டட். ஏன்னா அங்க அங்க ஸ்பாட்டட், வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து ஸ்பாட்டட், வேற யாருக்கும் சான்ஸ் கிடையாது. ஆமா. இங்க ஆஸ்திரேலியா ஸ்பாட்டடு. இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சிருந்தாங்கன்னா டோர்னமெண்ட் ஓவர், 4 பேர் ஸ்பாட்டடு. ஓகே. இப்போ வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா தோத்துருந்தாங்கன்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இந்தியா தோத்தும் தே ஸ்டில் ஹேவ் சம் அவுட் சைடு சான்ஸ். இது அவுட் சைடு சான்ஸ் சொல்லக்கூடாது. இஃப் யூ பீட் ஆஸ்திரேலியா யூ ஆர் கோயிங் டு கெட் த்ரூ. யூ காட் a நேரடி வாக்குவாதம் with something. The only thing is Australia won't be an easy team to beat. இன்னொரு மேட்ச் என்ன பண்ணுவாங்க, பாகிஸ்தானோட ஆடுறாங்க நாளைக்கு, வச்சு வகுந்துட்டு வருவாங்க பாகிஸ்தானையும். ஓகே, ஒரு கான்பிடென்ட்டா வந்துட்டு ஆஸ்திரேலியா வருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. அண்ட் லார்ட்ஸ்ல ஆஸ்திரேலியாவை அடிக்கிறது கஷ்டம். பட் பெக்கர்ஸ் got no choices அப்படிவாங்க, பெக்கர்ஸ் நாட் சூசர்ஸ் அப்படின்னு. The இல்ல, only way நீங்க is சொல்ற that மாதிரி தான் team. பிடாக். ஒரு டோர்னமெண்ட்டை ஜெயிக்கணும்னா எவன் எதிர்க்க வரான்லாம் பார்க்க கூடாது. எவன் வந்தாலும் போடணும், எவன் வந்தாலும் அடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களை அடிச்சாதான் டோர்னமெண்ட்டை ஜெயிக்க முடியும். எஸ். அப்படிங்கும்போது you still have an outside chance, and the best chance for you is you're going to play a team which is not as good as you, but you cannot take any team lightly in the World Cup. They're playing Bangladesh next. They are expected to win. That is going to bring their winning momentum back, confidence back, thinking that you've got one game to go. If you beat this opposition, you are going to get in. There is always a chance. Australia, India to totalo, Australia is going to top the group because of a superior net run rate. There is a good chance Australia might rest a few players because that win is irrelevant for them. அதுக்காக அவங்க வந்து பாவம் இந்தியான்னு விட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன மார்ஜின்ல நான் தோத்தாலும் I'm going to top the table, I'm going to play the second team from there அப்படிங்கும்போது there is a chances they might rest a few players or two to give a chance to someone in the bench because it's already sealed, nothing is going to change ன்னு பார்ப்போம். பட் அந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷன்லாம் எதுவுமே போகக்கூடாது. முதல்ல வர்ற ஆப்போசிஷன் இஸ் கோயிங் டு பி யுவர் இவங்க Bangladesh, which you have to put it across, and then preferably, they should believe that to beat Australia, the confidence of winning the ODI World Cup will still be fresh in their minds. Papa, nothing is impossible in life, but the combination what they have selected and the combination they are playing is always going to be a challenging one in England. But cricket is all about a game of glorious uncertainties. என்ன வேணாலும் நடக்கும். The expectations will be high on India to beat Australia. The pressure அவங்களுக்கு இருக்கும். We still believe that India is still in the tournament. They're technically in the tournament. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. We'll come back and do a detailed preview on India's last final game against Australia, which is going to be a do or die game, whether for them to progress into the semi-finals or come back home in the home of cricket lords with your very own. நான் தான் 73-27 சொன்ன, ஒரு எட்ஜ் கம்மியாக தான் கொடுத்தாரு. ஸோ அவரை 99 வச்சுக்கலாம். நான் சொன்னதான் அப்படியே இப்போ கீழே வந்துருச்சு. ஐ வாஸ் ஓன் வாஸ் பேத்தட்டிக்லி ராங்க. பாப்போம் என்ன நடக்குது, வெதர் வி கேன் கெட் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் ரைட் when India take on Australia. Until then, thanks a lot and bye bye.